Hello friends, welcome to Learners Forum. Fourier transform of basic signals la நம்ம நெக்ஸ்டா பார்க்க போறது exponential signal. இந்த சிக்னல்ல நம்ம 3 different cases பார்க்கலாம். First case, x of t is equal to e power minus at into u of t where a is greater than 0. So இந்த சிக்னலுக்கான graph எப்படி இருக்கும்னு பாத்தீங்க அப்படினா positive side of t ல மட்டும் தான் நமக்கு சிக்னல் எக்ஸிஸ்ட் ஆகும். இதுதான் exponential signal. So இந்த சிக்னலுக்கு Fourier transform எடுத்தோம் அப்படின்னா என்ன வேல்யூ கிடைக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஃபர்ஸ்ட் கேஸ்ல பார்க்க போறோம். So Fourier transform ஓட ஃபார்முலா என்ன அப்படின்னா x of omega equal to integral minus infinity to infinity x of t into e power minus j omega t dt. இப்போ இதில் இந்த x of t ஓட வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். அப்போ நமக்கு Fourier transform வேல்யூ கிடைக்கும். So x of omega which is equal to integral minus infinity to infinity x of t க்கு பதிலா e power minus at into u of t அப்படின்னு கிடைக்கும். and மிச்சம் இருக்க வேல்யூ e power minus j omega t dt. இப்போ நம்ம ஃபர்தராக சால்வ் பண்ணலாம். இதில் நமக்கு u of t அப்படிங்கிற சிக்னல் இருக்குது. இந்த சிக்னலோட எக்ஸிஸ்டன்ஸ் எங்கிருந்து எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னா இன்டெக்ரலோட ரேஞ்ச் 0லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் தான் இதனுடைய வேல்யூ 1 இருக்கும். ஸோ u of t which is equal to 1 at t greater than or equal to 0. மற்ற கண்டிஷனில் எல்லாத்துலேயுமே 0வாக இருக்கும். ஸோ இப்போ இன்டெக்ரல் எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா 0 to infinity e power minus at into u of t ஓட வேல்யூ இந்த ரீஜனில் 1 into e power minus j omega t dt. இப்போ இதை இன்னும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ இன்டெக்ரல் 0 to infinity இந்த ரெண்டு டேர்மையும் நம்ம கம்பைன் பண்ணோன்னா e power மைனஸை காமனாக வெளியில் எடுத்துட்டு a plus j omega into t dt அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இதில் e பவரை இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னா e பவர் மைனஸ் a plus j omega t divided by minus a plus j omega under the integration range of 0 to infinity. ஸோ இப்போ இதில் அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், which is equal to minus 1 divided by a plus j omega வெளியில் எடுத்துக்கலாம் into upper limit minus lower limit apply பண்ணோம் அப்படின்னா e power minus infinity minus e power minus 0 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதில் சால்வ் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், minus 1 divided by a plus j omega into e power minus infinity 0 minus e power 0 value 1. So 0 minus 1 minus 1 கிடைக்கும். minus 1 into minus 1 plus 1. இப்போ இதை இன்னும் நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ இங்கே என்ன கிடைக்கும், minus 1 divided by a plus j omega அப்படின்னு கிடைக்கும் into minus 1. ஸோ இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 1 by a plus j omega. ஸோ எக்ஸ்பொனென்ஷியல் சிக்னலான e பவர் மைனஸ் at into u of tக்கு நம்ம Fourier transform எடுத்தோம் அப்படின்னா 1 by a plus j ஒமேகான்னு நமக்கு கிடைக்கும். இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் கேஸோட ரிசல்டன்ட் வேல்யூ. ஸோ Fourier transform of e பவர் மைனஸ் at into u of t எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டான வேல்யூ நமக்கு 1 by a plus j ஒமேகா அப்படின்னு கிடைக்கும். இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் கேஸில் கிடைச்சிருக்க ரிசல்டன்ட் வேல்யூ. நெக்ஸ்ட்டு செகண்ட் கேஸ் பார்க்கலாம். செகண்ட் கேஸில் x of t is equal to e power at into u of minus t அப்படின்ற மாதிரி சிக்னல் இருக்குது. ஸோ இந்த எக்ஸ்பொனென்ஷியல் சிக்னல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா minus t to 0 இந்த ரேஞ்சுக்குள்ளே நமக்கு எக்ஸ்பொனென்ஷியல் சிக்னல் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ இதுக்கான Fourier transform வேல்யூ என்ன கிடைக்குது அப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே Fourier transformோட வேல்யூ எழுதியிருக்கேன் x of omega. இதில் இப்போ நம்மளுடைய வேல்யூ ஆஃப் x of t இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ
integral minus infinity to infinity x of t க்கு பதிலா e power at into u of minus t into e power minus j omega t dt அப்படின்னு கிடைக்கும். இப்போ further reduce பண்ணலாம், which is equal to integral இங்கே நமக்கு u of minus t இருக்கு. ஸோ u of minus t ஓட existence பார்த்தீங்கன்னா minus infinity-லிருந்து 0, அதாவது t less than 0 கண்டிஷனில் தான் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ இப்போ நமக்கு minus infinity to 0 வரைக்கும் தான் இன்டெகிரேஷன் ரேஞ்ச் சேஞ்ச் ஆகும். இதில் e power at into u of minus t ஓட வேல்யூ இங்கே 1 அண்ட் மிச்சம் இருக்க வேல்யூ e power minus j omega t dt. ஸோ இதை ஃபர்தராக சால்வ் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? இன்டெக்ரல் minus infinity to 0 e power a minus j omega into t dt, which is equal to e power a minus j omega t divided by a minus j omega under the integration of minus infinity to 0. ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 1 by a minus j omega into e power tக்கு பதிலாக அப்பர் லிமிட் அப்ளை பண்ணோம்னா 0 minus e power minus infinity அப்படின்னு கிடைக்கும். e power 0 ஓட வேல்யூ 1, e power minus infinity ஓட வேல்யூ 0, which is equal to 1 by a minus j omega into 1 minus 0, which is equal to 1 by a minus j omega அப்படின்னு கிடைக்கும். கேஸ் 3 இதில் x of t ஓட வேல்யூ நம்ம என்னவா எடுத்திருக்கோம்னா e power minus a into modulus of tன்னு எடுத்திருக்கோம். ஸோ mod t அப்படிங்கும்போது t-யோட வேல்யூ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டுமே இதில் இன்க்ளூட் ஆகும். ஸோ இதனுடைய கிராஃப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் சைட் அண்ட் பாசிட்டிவ் சைட் ஆஃப் t ரெண்டு இடத்துலையுமே நமக்கு சிக்னல் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ இந்த e power minus a of mod t-யை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னா e power atன்னு இருக்கும். இதில் t-யோட வேல்யூவை நம்ம நெகட்டிவாக ஃபஸ்ட்டு போட்டோம் அப்படின்னா இங்கே ஆல்ரெடி நமக்கு ஒரு மைனஸ் சைன் இருக்குது. ஸோ மைனஸ் a இன்ட்டு மைனஸ் t நமக்கு ப்ளஸ் ஏடின்னு கிடைக்கும். ஸோ இது வந்து t லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0, ஏன்னா நெகட்டிவ் ரீஜியன் அப்படிங்கிறதுனால. நெக்ஸ்ட்டு அடுத்த கண்டிஷனில் இப்போ t-யோட வேல்யூ பாசிட்டிவாக எடுத்துக்க போகிறோம். ஸோ மைனஸ் a இன்ட்டு t அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணோன்னா e power minus atன்னு கிடைக்கும். எப்போனா t வேல்யூ greater than or equal to 0, அதாவது பாசிட்டிவ் சைடில் இருக்கும்போது. ஸோ இதுதான் e power minus a into mod t-யோட வேல்யூ. இதை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னா e power at into u of minus t plus e power minus at into u of t அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ இந்த ரீஜனில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இதனுடைய வேல்யூ 1ன்னு தான் கிடைக்கும். ஸோ அதனால இந்த e power minus a mod t-க்கு இது ஈக்குவலாக இருக்கும். ஸோ இப்போ இந்த வேல்யூவுக்கு ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோன்னா என்ன கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மோட ஃபார்முலா இங்கே எழுதியிருக்கேன். இதில் நம்ம எக்ஸ் ஆஃப் டியை சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆஃப் டிக்கு பதிலாக இ பவர் ஏடி இன்ட்டு யூ ஆஃப் மைனஸ் டி ப்ளஸ் இ பவர் minus at into u of t into e power minus j omega t dt. இது ரெண்டுத்தையும் split up பண்ணிக்கலாம். So integral minus infinity to infinity e power at u of minus t into e power minus j omega t dt plus integral minus infinity to infinity e power minus at into u of t into e power minus j omega t dt. ஸோ ஒரு இன்டெக்ரேஷனை நம்ம ரெண்டாக இங்கே ஸ்ப்ளிட் அப் பண்ணியிருக்கோம். அப்போ நமக்கு சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த யூனிட் ஸ்டெப் சிக்னலை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இன்டெக்ரல் இங்கே நமக்கு u of minus t அப்படின்னு இருக்குது. ஸோ நமக்கு இன்டெகிரேஷன் ரேஞ்ச் என்ன ஆகும் அப்படின்னா நெகட்டிவ் ஹாஃபில் தான் கிடைக்கும். ஸோ minus infinity to 0 into e power at
into e power minus j omega t dt plus இங்கே நமக்கு u of t இருக்குது. ஸோ இன்டகிரேஷன் ரேஞ்ச் வந்து 0லேருந்து இன்ஃபினிட்டிக்கு இருக்கும். இதில் e power minus at into e power minus j omega t dt. அடுத்த ஸ்டெப்பாக இதை நம்ம இன்னும் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டி டு 0 e power a minus j omega into t dt plus integral 0 to infinity e power minus a plus j omega into t dt. ஸோ இந்த ரெண்டு டேர்ம்ஸுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ரெண்டு கேசஸில் பார்த்துருப்போம். அதிலிருந்து நம்ம ரிசல்ட்டை டைரெக்டாகவும் எழுதிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த இ பவர் டேர்மை நம்ம இன்டிகிரேட் பண்ணிவிட்டு அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ எப்படி ரெடியூஸ் ஆகும் அப்படின்னா 1 by a minus j ஒமேகான்னு இருக்கும். ப்ளஸ் செகண்ட் டேர்ம் 1 by a plus j ஒமேகா அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இந்த டேர்முக்கு இப்போ நம்ம எல்சிஎம் எடுக்கலாம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா டினாமினேட்டர் ரெண்டுமே நம்ம மல்டிப்ளை பண்ணிப்போம். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா a plus b into a minus b ஃபார்முலா படி a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அண்ட் நியூமரேட்டரில் நமக்கு a plus j ஒமேகா ப்ளஸ் a minus j ஒமேகான்னு கிடைக்கும். இதில் இந்த ரெண்டு டேர்ம் சிம்ப்ளிஃபை ஆகிடும். j ஸ்கொயரோட வேல்யூ நமக்கு -1 அப்படின்னு தெரியும். ஸோ இதிலேருந்து ரிசல்ட்டண்ட்டாக என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2a டிவைடட் பை a ஸ்கொயர் ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் e பவர் மைனஸ் a இன்ட்டு மாட் t-யோட வேல்யூ வந்து 2a டிவைடட் பை a ஸ்கொயர் ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர். இப்போ நம்ம பார்த்த இந்த 3 கேஸஸோட ரிசல்ட்ஸையும் இங்கே சம்மரைஸ் பண்ணி எழுதியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸாக e பவர் மைனஸ் at இன்ட்டு u ஆஃப் t, அதாவது ஒன் சைடட் எக்ஸ்பொனென்ஷியல் சிக்னல் நம்ம கன்சிடர் பண்ணியிருப்போம். அதுக்கு ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம் அப்படின்னா 1 by a plus j ஒமேகா அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஸோ இன்னொரு விதமாக நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னா e பவர் மைனஸ் at u ஆஃப் tக்கு ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோன்னா 1 by a plus j ஒமேகான்னு கிடைக்கும். ரெண்டு ரெப்ரசன்டேஷனுமே ஈக்குவல் தான். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி செகண்ட் கேஸில் e பவர் at இன்ட்டு u ஆஃப் மைனஸ் t. இந்த சிக்னலுக்கு ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம் அப்படின்னா 1 by a minus j ஒமேகா அப்படின்னு கிடைக்கும். அண்ட் லாஸ்ட் கேஸோட வேல்யூவாக e பவர் மைனஸ் a இன்ட்டு மாட் tக்கு ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோன்னா 2a டிவைடட் பை a ஸ்கொயர் ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ப்ராப்ளம்ஸை நம்ம சால்வ் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் அதனுடைய ஓவர்வியூவாக நான் இப்போ கொடுத்துருக்கேன். இன்றைக்கி பார்த்த இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.